கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாலடைஞ்சு போன பக்கெட்டில் தான் கப்பி ஃபிஷ் ப்ரீடிங் செட்டப் பண்ண போகிறோம். வீடியோ எடுக்கிறோமேங்கிற ஃபார்மாலிட்டிக்காக பக்கெட்டை கழுவுற மாதிரி ஆக்ஷன் விட்டுட்டு அதில் இருக்க பழைய தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டேன். கீழே ஊற்றினதுக்கப்புறம் வெயிலில் ஒன்றா காய வச்சிருந்தேன். ஏன்னா இதில் ஆல்ரெடி ஒரு கேட் ஃபிஷ் எடுத்து போச்சு, அந்த பாக்டீரியாலாம் சாகணுங்கிறதுக்காக தான் வெயிலில் காய வச்சேன். அப்புறம் நான் ஆல்ரெடி வச்சு இந்த சிமெண்ட் தொட்டி தூக்கிட்டு இந்த தொட்டி வச்சு தண்ணியை பிடிச்சிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா செடி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரை. சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது அக்வாட்டிக் பிளான்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபாக்ஸ்டைல் நம்மகிட்ட இருந்துச்சு, அதெல்லாம் பாசி பிடிச்சிருந்த காரணத்தினால் நான் வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டேன். அலசிட்டு பக்கெட்டில் போட்டு கொஞ்சம் செட் ஆக எடுத்துக்கு விட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க குவாலிட்டியான மேல் ஃபீமேல் அது எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இல்லை எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் இருக்குன்னா எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். டெம்பரேச்சர் செட் ஆகிற வரைக்கும் அதை அப்படியே டப்பாவோடய வச்சு கொஞ்ச நேரம் மிதக்க விட்டுருந்தேன். டெம்பரேச்சர் செட் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் உள்ளே ரிலீஸ் பண்ணிட்டேன். உள்ளே ரிலீஸ் பண்ணதும் நல்லாவே ஆக்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சொன்னேன். இந்த ஃபிஷ்ஷை பற்றி நான் அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுவேன். அதுக்கு முன்னே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ போங்க, போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போங்க.